டிசம்பர் 7 த ஹிந்து எடிட்டோரியல் அனலைசிஸ். எடிட்டோரியலை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு லெசன் ஃப்ரம் த அசம்பிளி போல்ஸ் ஃபார் த 2024 பேட்டில். 2024 லோக்சபாவோட எலெக்ஷன்ஸ் நமக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செமிஃபைனல் மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 4 ஸ்டேட் எலெக்ஷனை பற்றியும் பார்த்துருக்காங்க. 4 ஸ்டேட்ஸ்லையுமே கன்சிடரபிளான அளவுக்கு சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டது ஒன்று. ரெண்டாவது, இதிலேருந்து என்னென்ன விஷயம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசியிருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல். ஸோ இங்கிலீஷ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக இது ரீட் பண்ணலாமே தவிர மற்றபடி ஜிஎஸ்க்கு இது எந்த இடத்துலையும் பயன்படாது. அண்ட் பவர் டு த பீப்புள், காங்கிரஸ் ஹஸ் an opportunity to show its governance model in தெலங்கானா. ஸோ இதுவுமே வந்து தெலங்கானாவில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா, புதுசாக அவங்க வின் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிள் அவுட்லுக்கில் தான் பேசியிருக்காங்க. முதல்ல இது ரீஜனல், ரெண்டாவது வந்து இது பொலிட்டிக்கல். ஸோ இது ரெண்டுமே தேவையில்லை. மூணாவது, ரொம்ப முக்கியமாக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிடக்ஷன் அண்டர் த என்டிஏ இஸ் ஃப்ளாட். ஃபஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாவர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், வறுமை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் குறைஞ்சபட்ச வாழ்வாதாரம் கூட இல்லாத ஒரு நிலை. அப்போ குறைஞ்சபட்ச வாழ்வாதாரம், அந்த பேசிக் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது என்ன வரும்? உணவா, ஷெல்டர், ஃபுட், கிளாத்திங், உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஃபார் லைஃப். பட் இந்த மாதிரி இருந்துட்டால் மட்டும் போதுமா? அதுதான் அது இல்லாததான் பாவர்ட்டியா? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே பாவர்ட்டி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. 90% பேர் வந்து எங்கிட்டாவது தங்கிடுவாங்க, ஷெல்டர் இருக்கும், போதுமான அளவு ஃபுட்டு இருக்கும், ஏதாவது ஒன்று கிடச்சிரும், அண்ட் க்ளோத்திங் இருக்கும். உலக அளவில் சொல்கிறேன், இந்தியா அளவில் நிறைய பாதிப்பு ஏற்படும். வந்து கண்டிப்பாக வந்து பாவர்ட்டி இருக்கும். பட் இவங்க சொல்கிற உண்மையான பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அப்போ பாவர்ட்டிங்கிறது வெறுமனே இது மட்டும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறுமனே அடிப்படையாக வாழ்கிறத தாண்டியும் ஒரு மனிதனாக கண்ணியமாக வாழணும். அது என்ன, அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு 3 இண்டிகேட்டர் எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து, இது ஒரு டைமென்ஷன். அடுத்து எஜுகேஷன், இது ஒரு டைமென்ஷன். அடுத்து 3வது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது ஒரு டைமென்ஷன். இந்த 3 டைமென்ஷனையும் முன்னெடுத்துட்டு வந்து இதுக்கு கீழே சில பேராமீட்டர்ஸ், அதாவது அளவீடுகளை கீழே கொண்டு வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூட்ரிஷன் என்ன, ஊட்டச்சத்து அளவு எவ்வளோ, அண்டு சைல்டு மோர்டாலிட்டி, குழந்தை இறப்பு வீதம் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. இன் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயர்ஸ் இன் ஸ்கூலிங், பள்ளிகளில் எவ்வளோ காலம் கழிக்கிறாங்க, என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸ்கூல் என்ரோல்மெண்ட், பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் குக்கிங், ஃபியூயல், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங், அசட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வருவாங்க. இது 3க்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% அசட்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. 3க்குமே யூனிஃபார்ம் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒருத்தர் மல்டி டைமென்ஷனலாக பாவர்ட்டியாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் இந்த 3ல் அட்லீஸ்ட் 1/3 கூட அவரை என்ன பண்ணல, ஸ்கோர் பண்ணல. இந்த 3ல் ஏதாவது 1ல் கூட அவர் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி டைமென்ஷனலி புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோடைய விஷயம். சரியா? இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ரீசெண்டாக வந்து நித்தி ஆயோக் ப்ளஸ் யூஎன்டிபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ இதில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, நிறையா தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. பாவர்ட்டி இஸ் அ கிரேட் எனிமி டு ஹியூமன் ஹாப்பினஸ். மனித சந்தோஷத்துக்கு மிகப்பெரிய எதிரி பாவர்ட்டி தான். செர்டன்லி டெஸ்ட்ராய்ஸ் லிபர்ட்டி, சுதந்திரத்தை வந்து மறுக்கும். அண்ட் மேக் சம் விர்ச்சுஸ் இம்ப்ராக்டிகபிள், ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கிரும். அண்ட் அதர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட், இன்னும் சில விஷயங்களை நம்ம செய்கிறதா இருந்தால் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன் ஷார்ப் கான்ட்ராஸ்ட் கன்வென்ஷனல் மெஷர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்கம் ஆர் லிமிட்டட் அண்ட் நேரோவ்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ஈக் அவுட் அ பேர் சப்சிஸ்டன்ஸ். ஸோ கன்வென்ஷனலாக பாவர்ட்டி ஒழிக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது இன்கமோட தொடர்புடையதாக பார்ப்பாங்க. நம்மளுடைய அடிப்படையான வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தா மட்டும் போதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கான பாரம்பரிய செயல்பாட்டு முறைகள் வந்து நடைபெற்றுட்டு வருது. ஆனால் இது அதெல்லாம் தாண்டியும் இருக்குது அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு பேசுகிறாங்க.
அஸ் நோபல் லாரட் அமர்த்தியா சென் அவர்கள் வந்து ஒரு ரிச்சான இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் வெல்பீயிங், அதாவது நல்வாழ்வுக்கான ஒரு 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 பரந்துபட்ட ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து இவங்க இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸிங் ஆன் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கேப்பபிலிட்டிஸை பற்றி பேசுகிறாங்க. கேப்பபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை ஃப்ரீயாகவும் ஒரு ஃபேரான என்விரான்மெண்ட்லையும் செஞ்சு முடிக்கிறதுக்கான எபிலிட்டி, இது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ். நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன? ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி என்ன, ஃப்ரீ அண்ட் ஃபேர் என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்மளுடைய கேப்பபிலிட்டி. புரிஞ்சா? அண்ட் எபிலிட்டி டு லிவ் அ ஹெல்த்தி லைஃப், ஒரு சுகாதாரமான ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான எபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் நெசசரிலி ரிலேட்டட் டு அஃப்ளூயன்ஸ் as it could result in obesity and vulnerability to non-communicable diseases. ஸோ ஹெல்த்தி லைஃபோட வாழணும் அப்படிங்கிறது வந்து உணவோட மட்டும் தொடர்புடைய விஷயம் கிடையாது. அதாவது நிறையா உணவு கிடைச்சா மட்டும் போதுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம நிறையா உண்ண நமக்கு என்ன கிடைக்கலாம், ஒபிசிட்டி ஆகலாம், அண்ட் அதனால நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு நம்ம வல்னரபிளாக இருக்கலாம். அப்போ ஒரு ஹெல்த்தி லைஃபுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துள்ள உணவுனுடைய அளவு மட்டும் கிடையாது. புரியுதா? உணவு எனக்கு வந்து அதிகமாக கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உணவு சரியாக கிடைக்கணும், சரி விகிதமாக கிடைக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் பீயிங் ஹெல்த்தி ஆன் த அதர் ஹேண்ட் ரிக்வயர் அ நரிஷிங் டயட். அதுதான் சொன்னேன், நரிஷிங் டயட் வேணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும். Professor Sen has however resisted aggregation of concepts such as capabilities into overall measures of well-being, as he believes that each capability is important in itself. அதாவது ஒட்டுமொத்தமாக நலன் சார்ந்த நலவாழ்வுக்கு தேவையான அந்த மெஷரில் இந்த கேப்பபிலிட்டிஸ், இந்த வகையான கேப்பபிலிட்டிஸுக்கு ஈக்குவல் மெஷர் கொடுக்கறது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சென் வந்து சொல்கிறாரு. அமர்த்தியா சென் எம்பியோட ஸ்டோரி என்ன? யூஎன்டிபி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேப்பபிலிட்டிஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஒருங்கித்த ஒரு மதிப்பீட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், ஒரு அளவீட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பாயிண்டில் எடுத்துகிட்டு வர்றாங்க. இது மூணுக்கும் வந்து யூனிஃபார்ம் வெயிட்டேஜஸ் கொடுக்குறாங்க ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். 3 முக்கியமான கூறுகளுக்கும் சமமான எடை மதிப்பீடு வழங்கப்படுகிறது. அது 3 என்னென்னா, ஹெல்த்து சுகாதாரம், எஜுகேஷன் கல்வி, மற்றும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதாவது வாழ்வாதாரம். அண்ட் தெர் இஸ் சப் இண்டிசஸ். இந்த சப் இண்டிசஸ் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இது மூணுக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் தான் 33%. ஃபாலோயிங் திஸ் மெத்தடாலஜி, நித்தி ஆயோக் அண்ட் யூஎன்டிபி ரிலீஸ்ட் நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், a progressive 2023, also replicated in the UNDP report, making our future new direction for human development in Asia and Pacific. இத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க November 7, 2023. ஸோ இதனால் these reports suffer from the same flaws as UNDPயோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சோ அதே மாதிரியான பிரச்சனைகளால் தான் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அக்ரிகேஷன் வித் யூனிஃபார்ம் வெயிட்டிங், ஒரே மாதிரியான சம எடை கொடுக்கறது இது மூணுக்குமே. பட் த எம்பிஏ ஸ்டோரி இஸ் ஃபர்தர் டிஸ்டார்டட். எம்பிஏயோட பிரச்சனை இன்னும் ரொம்ப மோசமானது. அஸ்டானிஷிங்லி தி எம்பி 2023யோட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்தியாவுடைய நேஷ்னல் எம்பியோட வேல்யூ 24.85% இருந்து 14.96% குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எம்பிஐ வேல்யூ குறைஞ்சா தான் நம்ம பாவர்ட்டியிலேருந்து வெளியே வர்றோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாவர்ட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளவிடுறாங்க. அப்போ பாவர்ட்டி எவ்வளோ இருக்குதுன்னு அளவிடுறது ஜாஸ்தியாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமானா கம்மியாக இருக்கணும். அப்போ ஒரு முன்னாடி ஒரு 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 மெஷர் இருக்குது, இப்போ ஒரு மெஷர் இருக்குது, இதுலேருந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவர்ட்டி இந்தியாவில் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா பாவர்ட்டி இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட 50% குறைஞ்சி பாருங்கள். 24.85%, 14.96%, கிட்டத்தட்ட பாதி ஆகிடுச்சு. இதோட டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 9.89% வந்து குறைஞ்சிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? விச் இம்ப்ளைஸ் தட் about 135.5 million people have exited poverty between 2015-16 and 1921. 15-16 காலகட்டத்திலேருந்து 2019-21 காலகட்டம் வரையில் இந்தியாவில் பாவர்ட்டியிலிருந்து வெளியேறிய மக்கள், அதாவது வறுமை கோட்டிலிருந்து வாழ்வாதாரம் முன்னேறிய மக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 135.5 மில்லியன் மக்கள் அப்படிங்கிறது தான் இந்த அளவினுடைய அர்த்தம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. உண்மையிலேவா 135 மில்லியன் மக்கள் பாவர்ட்டியில் இருந்து வெளியேறிட்டாங்களா? இதுதான் இவங்களுக்கும் வந்த டவுட்டு. இந்த டவுட் எடுத்துகிட்டு வந்து அவங்க சில அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. பிசைட்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி, சரி அளவை விடுங்க,
பாவர்ட்டினுடைய தீவிரத்தன்மை எடுப்போம், விச் மெஷர்ஸ் த ஆவரேஜ் டிப்ரவேஷன் அமாங் த பீப்புள் லிவிங் இன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய சராசரியான அந்த டிப்ரவேஷன் அளவு, அவங்க எவ்வளவு நலிவுற்றவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அளவு 47.14%லேருந்து 44%ஆக குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 3% வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த எஸ்டிமேட்ஸு குறிப்பாக இந்த எம்பி ரொம்ப ரேப்பிடாக குறையிறதுங்கிறது அதோடைய ஃபேஸ் வேல்யூவாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே மிஸ்லீடிங்காகவும் அண்டு தவறான தகவலையும் வழங்குது. மொதல் விஷயம், எம்பிஐ எதை சார்ந்திருக்கு அப்படின்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 and 5 சார்ந்திருக்கு. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் எஸ்டிமேட் ஆஃப் ஓப்பன் டிஃபிகேஷன் அப்படிங்கிறது, அதாவது திறந்தவெளி கழிவுகள் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்கல்ல. ஸோ திறந்தவெளி கழிவுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுக்கும்போது தனியாக அஃபீஷியலாக வந்து வேறு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பும் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5க்கு கீழே எடுத்த கணக்கெடுப்பும் ரொம்பவே கான்ட்ராடிக்டாக இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே வேலை பார்த்தா ஒரு டெமோகிராஃபரை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, தவறான தகவல் எடுத்தாங்க அப்படின்னு. ஸோ இது அப்போ அன்ரிலேபிளான ஒரு விஷயம். ஆனால் நித்தி ஆயோக்கும் யூஎன்டிபி என்ன பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 and 5 எடுத்து வந்து அதன் பேஸ் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டே அன்ரிலேபிள்ன்றோம், அதை பேஸ் பண்ணி இன்னொரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்க. அப்போ அது மட்டும் சாதகமாக இருக்குமா, அது மட்டும் ரிலேபிளானதாக இருக்குமா அப்படின்ற கேள்வி எழுப்புது. முதல் கேள்வி. ரெண்டாவது ரீசன், இவங்க ஏன் வந்து எம்பிஐ வந்து ஃப்ளாடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோவிட்-19 பேண்டமிக்னால் வந்த காலகட்டம், அந்த வந்த பிரச்சனை. நிறையா மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இறந்து போனாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்து போனாங்க இன் ரிவர்ஸ் மைக்ரேஷன். ஸோ வாட் இஸ் ரிவர்ஸ் மைக்ரேஷன்? ஒரு புவரான ரீஜன்லேருந்து ஒரு டெவலப்டான ரீஜனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் மூவ் ஆனாங்க. பட் லாக்டவுனால், வேலை இழப்புனால அவங்க வந்து இந்த இடத்துல அவங்களால வாழ முடியல அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல இருந்து வந்த இடத்துக்கே அவங்க திரும்பி போனாங்க. இதை தான் ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷனில் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசிகள் கிடைக்காம, போதுமான மருத்துவ வசதிகள் கிடைக்காம நிறையா மக்கள் வந்து இறந்து போனாங்க. இன்ஃபேக்ட் as a consequence of this epidemic there was a huge economic shock. மொதல் விஷயமே அதுதான். பேண்டமிக்னால் இந்த பொருளாதார ரீதியில் பயங்கரமாக அடி விழுந்துச்சு. இதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா இந்தியாவினுடைய ஜிடிபி க்ரோத் 8%, 2015-16 8% இருந்த இந்தியாவினுடைய ஜிடிபி க்ரோத் 19-20 அது 3.78% குறைஞ்சிருச்சு. அண்ட் இன்னும் வருஷம் 2021 -6.6%, அதாவது தலைகீழ போயிடுச்சு, நெகட்டிவில் போயிடுச்சு. அஸ் ஆல்சோ பெர் கேபிட்டா இன்கம் இதே மாதிரி தான் இந்தியாவினுடைய தலா வருமானமும் குறைஞ்சி போச்சு. நாட் ஜஸ்ட் பேர் சப்சிஸ்டன்ஸ் டர்ன்ட் இன்டு எ டாண்டிங் சேலஞ்ச் ஃபார் மில்லியன்ஸ். அதாவது வெறுமனே அடிப்படை வாழ்வாதாரமே மிகப்பெரிய சவாலாக இருந்துருச்சு நிறையா மக்களுக்கு. அது மட்டும் இல்லை, கூடவே பப்ளிக் ஃபண்டிங் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சேஃப்டி நெட்ஸ் சஃபர்ட் அண்ட் இர்ரிப்பரபிள் ப்ளோ. அதாவது அரசாங்கம் ஹெல்த் அப்புறம் எஜுகேஷன் இதுக்காக, அது மட்டும் இல்லாமல் சோசியல் சமூக தேவைகளுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறையவே பாதிக்கப்பட்டது அப்படின்னு பேசுகிறாங்க. பட் சின்ஸ் இன்கம் டிக்ரீஸ்டு டிராஸ்டிக்கலி, வருமானம் ரொம்பவே குறைஞ்சதுனால எம்பி என்ன தான் இருக்கணும், ஸ்பைக் ஆகிருக்கணும். த நெக்ஸ்ட் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் அர்பன் லொக்கேஷன், அதாவது நகர்ப்புற இருப்பு. A 1% இன்க்ரீஸ் இன் அர்பன் லொக்கேஷன் ரிசல்ட்ஸ் இன் 0.9% இன்க்ரீஸ் இன் எம்பிஏ. அதாவது நகர்ப்புறங்கள் வந்து எவ்வளோ அதிகரிக்குதோ, நகர்ப்புறத்தில் பாப்புலேஷன் எவ்வளோ அதிகரிக்குதோ அதுக்கேற்ற போல எம்பி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் பாப்புலேஷன் அதிகரிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும், ஸ்லம்ஸ் நடக்கும். அதனால் மனிதர்கள் வாழக்கூடிய சூழலில் அவங்க வாழ மாட்டாங்க, அதுக்கு அடிப்பட்ட சூழலில் தான் வாழ்வாங்க. அப்போ அங்கே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மோசமாக இருந்தால் எம்பி ஆட்டோமேட்டிக்கலாக என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். However, reverse migration during the COVID-19 may explain why effect on MP is less than proportionate. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரூரல்லேருந்து அர்பனுக்கு போனாங்க அப்படின்னா எம்பி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன நடந்திருக்கு, அர்பன்லேருந்து ரூரலுக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், எம்பி என்ன ஆயிருக்கும், குறைஞ்சிருக்கும். கரெக்டாக, எம்பி குறையும். கரெக்டாக, ஏன்னா இங்கே சப்பர்பன் கண்டிஷன்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து குறையும். இங்கே அந்த விஷயம் திருப்பி ரிவர்ஸாக நடக்குது. அப்போ நம்ம இது வந்து ஒரு மெத்தடாலஜிக்கல் மெஷர், அந்த மெத்தடாலஜிக்கல் மெஷர் படி இங்கே எம்பி என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அங்கே அர்பனில் இருந்த கண்டிஷனோட ரூரலில் அவங்க வந்து நல்லா இருக்கும், அதாவது அங்கே ஸ்லம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
போத் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அசோசியேட்டட் வித் லோயர் எம்பி. அதே மாதிரி ஹெல்த் கேரும் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாக செலவு பண்ண எம்பி என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். A state level estimate suggests a decline in educational expenditure, a rise in MPA is likely. அதாவது மாநில அளவில் பார்த்தோம் அப்படின்னா கல்விக்காக பண்ணக்கூடிய செலவுகள் வந்து குறைஞ்சிருக்கு, அதனால எம்பிஏ ரைஸாக இருக்கலாம். ஆல்சோ ஸ்டேட் லெவல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ரோஸ் டு காம்பேட் COVID-19 ஃபெல் ஃபார் ஷார்ட் ஆஃப் வாட் வாஸ் நீடட். இஃப் த ஷேர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இது ஒரு பக்கம். அதாவது COVID-19க்காக நம்ம அதை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணாங்க, ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை. அது அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனையை க்ரியேட் பண்ணிச்சு, அது வேறு விஷயம். பட் இது கன்சிடரபிளி எம்பி என்ன பண்ணியிருக்கும், குறைச்சிருக்கும் இல்லையா. எஜுகேஷனுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிச்சு, பட் ஹெல்த்துக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்குல்ல. அப்போ ஹெல்த்துக்கான கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் வந்து பெட்டர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ எம்பிஐ மேலே அது வந்து ஒரு லோயரிங் ட்ரெண்டை வந்து க்ரியேட் பண்ணும் இல்லையா. இது ஒரு விஷயமா பேசுகிறாங்க. சரி, அடுத்து இன்னொரு பக்கம் வாங்க. இஃப் த ஷேர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வித் கிரிமினல் கேசஸ் இன் டோட்டல் ஸ்டேட் எம்பிஸ் எக்ஸிடட் 20%, த ஹையர் வாஸ் எம்பி. அதாவது எம்பிஸ் இருக்காங்க, அவங்களுடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதாவது கிரிமினல் கேஸ் உள்ள எம்பிஸ் வெர்சஸ் நார்மல் எம்பிஸ், இவங்களோட ரேஷியோ எடுத்தோம்னா, பெர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா, கிரிமினல் எம்பிஸ் வந்து 20%க்கு மேலே போனாங்கன்னா எம்பியோட வேல்யூ வந்து என்ன ஆகிட்ருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். நோட்டபிளி அண்டு காரணம் என்ன யோசிச்சு பாருங்கள். கரப்ட் எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரிமினல் எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க, கரப்ட் பண்ணுவாங்க. அண்ட் கவர்மெண்ட் பீப்புளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டையை போட்டுருவாங்க. இதுதான் வந்து பிரச்சனை. ஆனால் இந்தியாவோட இந்த கரப்டாக இருக்கக்கூடிய கிரிமினல் கேஸ் உள்ள எம்பிஸோட எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா, கிரிமினல் பேக்ரவுண்டோட எம்பிஸோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா, லோக்சபா எலெக்ஷனில் 2004 20% தாண்டியாச்சு. சரியா, 2009 அது 30%, 2014 அது 34%, 2019 43%, கிட்டத்தட்ட 50% பேர் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள ஆட்களை நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். என்னத்தை நம்ம ஓட் பண்ணுறோம் அப்போ. இஃப் யூ கோ பை அவர் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் எம்பி, நாங்கள் கனெக்ட் பண்ண எம்பியின் படி த ரிடக்ஷன் பிட்வீன் 2015 and 1921 இஸ் கன்சிடரபிளி லோயர். அவங்க சொல்கிற 9.89% வரல, நாங்கள் சொல்கிற ஒரு 4.7% தான் வருது. அவர் செலக்டிவ் ஆஃப் எம்பி எஸ்டிமேட் ஷோஸ் தட் பாவர்ட்டி ரோஸ் இன் இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்ஸ். அதாவது எங்களோட தனித்தனி ரீஜியன் பேஸ்டாக நாங்கள் கால்குலேட் பண்ணதுபடி இந்தியாவில் செர்டைன் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் எம்பி என்ன தான் இருக்குன்னா ரோஸ் தான் இருக்குது. அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து எலெக்ஷன் நடக்கிற மாதிரி இருந்துச்சோ அந்தந்த ஸ்டேட்ஸ்லலாம் எம்பி கன்சிடபிளாகவே குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சத்தீஸ்கரில் 6%, ராஜஸ்தானில் 2% குறைஞ்சிருக்கு. மத்திய பிரதேசில் பாருங்கள் 8% அளவு என்ன இருக்குது அப்படின்னா பாவர்ட்டி குறைஞ்சிருக்கு. இன் கன்க்ளூஷன், நாட் ஒன்லி டஸ் த எம்பி எக்ஸாஜரேட் த இந்தியாஸ் சக்ஸஸ் இன் ஃபைட்டிங் deprivation, but also perhaps more seriously obfuscates conventional measures of it, which may unravel a contradictory story of poverty. அதாவது பாவர்ட்டியை பற்றின உண்மையான ஒரு பிக்சரை வெளிப்படுத்தவே இல்லை. இது என்டிஏவோட சக்ஸஸை, பாவர்ட்டிக்கு எதிரான அந்த சக்ஸஸை எக்ஸாஜரேட் பண்ணி காட்டியிருக்கு. அதாவது இவங்களோட கால்குலேட் படி 4.7% தான், ஆனால் அவங்களோட கால்குலேஷன் படி 9.8%. கிட்டத்தட்ட 2 மடங்கு அவங்க சொல்கிற கால்குலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது இவங்களோட குற்றச்சாட்டு. எம்பிஐ மேலே உள்ள பிரச்சனை இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். Creating certainty. Healthier influence from GST offer policymakers the bandwidth to fix its flaws. ஜிஎஸ்டியோட இன்ஃப்ளோஸை பார்க்கும்போது அதனுடைய ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு சர்ஜாக ஆரம்பிச்சிச்சு. அதிலேருந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அக்டோபர்லேயும் நல்ல இன்க்ரீஸ் வந்திருக்கு, நவம்பர்லேயும் நல்ல இன்க்ரீஸ் வந்திருக்கு. இதனால் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடரான ஒரு ஏரியா கிடச்சிருக்கு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஜஷனோட இந்த எடிட்டோரியலில் பேசியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி இந்த மாதத்தோடைய 6.5 வருஷம் வந்து அதனுடைய பயணத்தில் வந்து அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3.4 லட்சம் கோடி அக்டோபர்லேயும் நவம்பர்லேயும் அதனுடைய ரெவன்யூ சீட்டிருக்கு. அக்டோபரை பொறுத்த வரைக்கும் அது 2nd ஹையஸ்ட்டு மந்த்லி கலெக்ஷன், நவம்பரை பொறுத்த வரைக்கும் அது 3rd ஹையஸ்ட்டு. இந்த 2 மாதமே கிடச்சிருக்கக்கூடிய இந்த ரெவன்யூ க்ரோத்தை வந்து பயங்கரமாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ 27 மாதம் வந்து தொடர்ந்து அது குறைஞ்சிக்கிட்டே இருந்த அந்த ஜிஎஸ்டியோட ரெவன்யூஸ் வந்து செப்டம்பரில் வந்து 10% இன்க்ரீஸ் ஆனது மூலமாக அதனுடைய ஸ்பைக்கு, அதாவது பீக்குக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அக்டோபரில் 13%, நவம்பரில் 15% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணமாக வந்து டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் 20% வந்து இன்க்ரீஸ் ஆனதாக குறிப்பிட்றாங்க.
ஃபெஸ்டிவல் காலகட்டங்களில் இந்த மாதிரி வர்றது சகஜம். ஸோ அதனுடைய லாஸ்ட் மந்தில் ஃபெஸ்டிவல் காலகட்டங்களில் வந்த வருமானம் கிட்டத்தட்ட 1.68 லட்சம் கோடி ஜிஎஸ்டி ரெவன்யூஸ் which were based on transactions in October. The trend may persist this month as well on back of anticipated last month Diwali spending. தீபாவளியில் கடைசி நேரத்தில் பண்ணப்பட்ட ஸ்பெண்டிங்கும் அதோடைய தொடர்ச்சியும் இந்த மாதத்துக்கும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தீபாவளி முடிஞ்சு ஒரு மாதம் ஆக போகுது. நவம்பர் 12 நடந்துச்சு தீபாவளி. இன்னும் எப்படி கொண்டு வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தீபாவளிக்கு போட்ட ஆஃபர் இப்போ இன்னமும் ஸ்டாக்கில் இருக்குது. இன்னமும் முடிய போகுது. தீபாவளி ஆஃபர் இருக்குது, அதோடைய லாஸ்ட்டு ஸ்டாக் இருக்குது, நாங்கள் கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு டிவியை தள்ளிட்டாங்க, புது டிவி. சரியா? அப்போ இன்னும் ஆஃபர் இருக்குதுன்னு வாங்குகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. நாங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, நான் கடையில் போகும்போது நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நான் கூட வேடிக்கை பார்க்க போனேன். டிவி என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். அப்போது இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் முடிஞ்ச போதும் ஃபெஸ்டிவல் ஆஃபர் இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் என்ன வரும், நமக்கு கிறிஸ்மஸ் வரும், அதுக்கப்புறம் நியூ இயர் வரும். ஸோ அதனால் இந்த மாதத்துலேயும் இது சர்ஜ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2 மாதத்துக்கு இன்க்ரீஸ் முன்னாடி ஜிஎஸ்டியோட ரெவன்யூஸ் 1.65 lakh crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப 3 முக்கியமான அக்கேஷன்ஸில் which were typically driven by year-end compliances. Now the average monthly collection, சராசரியான மாத வருமானம் 2023-24 படி 1.66 லட்சம் கோடி. ஸோ இது அவங்க பட்ஜெட்டில் போட்ட எஸ்டிமேட்டில் விட ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரெவென்யூஸ் இவ்வளோ ரெவென்யூஸ் பயாண்ட்னா என்னது, மெதவைன்னு அர்த்தம். அப்போ மெதங்கிற அளவுக்கு அது என்ன இருக்குது, பெருசாக வளர்ந்துருக்கு. இன் நோ ஸ்மால் பார்ட் டியூ டு டைட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிராக் டவுன் ஆன் டேக்ஸ் எவிடன்ஸ். அதாவது ரெவன்யூ இவ்வளோ வந்த போதிலும் நம்ம எந்த அளவுக்குமே நம்ம என்ன பண்ணல, ஜிஎஸ்டி மேலே கரெக்டாக டைட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணல. அதே மாதிரி டேக்ஸ் எவடர்ஸ் மேலே சார்ஜ் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணல. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த ஜிஎஸ்டியை ஒரு குட்டான ஒரு சிம்பிள் டேக்ஸாக மாற்றுறதுக்கு உழைக்க வேண்டிய நேரம் இதுதான் அப்படிங்கிறாங்க. ஸோ ரீசன்ட் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் உள்ள பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஸ்டில் அட் அ ஸ்டேஜ் ஆஃப் மூவிங் ஃப்ரம் அன்சர்டனிட்டி டு சர்டனிட்டி. அதாவது நிலையில்லா ஒரு காலத்தில் தன்மையிலேருந்து நிலையான ஒரு தன்மைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது மாறிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. அண்ட் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, அதை நாங்கள் சீக்கிரமே சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. That certainty needs to be pursued at a broader level to provide genuine comfort to investors about India's tax regime being stable and predictable. ஸோ அப்போ அந்த செர்டனிட்டி அப்படின்னு அவங்க எதை பேச வர்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு இந்தியாவோட டேக்ஸ் ரெஜிம் ஸ்டேபிளானது, அதே சமயத்தில் ப்ரிடிக்டபிளானது, கணிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும். இதனால் இந்தியாவோட டேக்ஸ் ரெஜிம் மேலே அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை வரும். அதனால் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் ஒன், pending taxpayer appeals against central GST levies has risen by a quarter. This year hit nearly 15,000 cases by October. ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டினோட அந்த பெண்டிங் கேசஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலை கொண்டு வர வேண்டிய அவசியம் இங்கே ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறாங்க. இட் இஸ் ஈக்குவலி கிரிட்டிக்கல் டு லே டவுன் எ ரோட் மேப் டு பிரிங் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஐட்டம்ஸ் சச் அஸ் பெட்ரோலியம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இன்டு த ஜிஎஸ்டி ஃப்ரேம்வொர்க் அஸ் வெல் அஸ் த ரெஜிஸ்ட் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் மல்டிபிள் ரேட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போ இந்த ஒன் டேக்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் பர்சன்டேஜும் என்ன இருக்குது அப்படின்னா, செர்டைன் ஸ்லாப்ஸ் தான் இருக்கும், 4 ஸ்லாப் தான் இருக்குது, அந்த ஸ்லாப்புக்குள்ளே தான் வரும். பட் இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியோட ஆம்பிட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெட்ரோலியம், லிக்வர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூஸ் கொடுக்கக்கூடிய விஷயம். சரியா? அதனால தான் இது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நெகோஷியேட் பண்ணி இதை நாங்களே வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த பெட்ரோலியம், லிக்கர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த டேக்ஸ் ரேட் என்னவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே நாடு ஒரே டேக்ஸ் தானே ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் டேக்ஸ் ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதுக்குள்ளே ஜிஎஸ்டி ரெஜினுக்குள்ளே இல்லாத பொருட்களையும் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ அவங்க 2 விஷயம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று, ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலில் கொண்டு வாங்க. ரெண்டாவது ஜிஎஸ்டியை கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
அதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், ஜிஎஸ்டியை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு கட்டாயமாக கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸுக்கு அந்த கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர்றது. அண்ட் டேக்ஸ் எவேடர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ரெண்டாவது. அண்ட் மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆம்பிட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை ஜிஎஸ்டி ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வாங்க. இது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், ஜிஎஸ்டியை ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேபிளான டேக்ஸாக வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியலோடைய அனாலிசிஸ், அதோட கருத்துன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் திங்ஸ். ஸோ அதனால் இது நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி வெறும் 2 தான் இருக்குது, அதனால் 25 நிமிஷம் தான் போயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எடிட்டோரியல் அனாலிசிஸ். தேங்க்யூ.